ஆளு தேக்க இருந்தா தாக்க சண்டைக்கே போகணும். கோழி முட்டை பாத்திருக்கேமா? பாத்திருக்கேனே. கோழி முட்டைக்கு என் பேண்ட் சிப்புக்கு ஒரு ஒட்டுமை இருக்கு. என்னது அப்படி ஒரு ஒற்றுமை? கோழி முட்டைக்குள்ள என்ன இருக்கும்? குஞ்சு இருக்கும். என் பேண்ட் சிப்புக்குள்ள அதான் ஒற்றுமை. பொம்பளைக்கு 4 இருக்கணும். என்னது? ஆம்பளைக்கு 3 இருக்கணும். அப்படினா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆம்பளைக்கு, பொம்பளைக்கு 4. அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு. அத பொறுப்பா வச்சுக்கணும். ஏமா பைப்பு இருக்கா? பைப்பு இல்லையா, பயிர்ப்பு. பயிர்ப்புனா என்ன? என்ன சொல்லு பாப்பா. சொல்லுங்க. விளையாடுறதுக்கு வர்ற இல்ல, எல்லா வேலையும் பாக்குற இல்ல. பயிர்ப்புனா என்ன? பயிர்ப்புனா என்ன? பைப்பெல்லாம் நான் வச்சிருக்கேன். பயிர்ப்புனா தன்னுடைய கட்டின புருஷனை தவிர மத்த ஆம்பளை கூட நிழல் பட்டாலுமே உடம்பு கூசும் பெண்களுக்கு. அதுதான் பைப்பு. ஊர்ல தீ பிடிச்சா என்ன தீ? ஊர்த்தி. காட்டுல தீ பிடிச்சா காட்டு தீ. மலையில தீ பிடிச்சா மலை. வீட்ல தீ பிடிச்சா வீட்டு தீ. புளியில தீ பிடிச்சா புல் பிளஸ் தீ. உனக்கு சொல்ல தெரியல. பின்ன என்னன்னு நம்மள்ட்ட கேளு, கரெக்டா சொல்லுவாரு. புளியில தீ பிடிச்சா என்ன தீனே? புலி. கீழே பாக்குறாரு இருக்குதா இல்லையான்னு. பாம்புக்கு பல்லுல விஷம். பல்லுல விஷம். எனக்கு எதுல விஷம் தெரியுமா? எதுல? உடம்பெல்லாம் விஷம். வாழைமரம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேனே. வாழைக்கு இலை அழகு, தென்னைக்கு கொலை அழகு, உனக்கு முக அழகு. வரும்போதே சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்ட. என்னன்னு? துண்டு அங்க தான கிடக்குது, எடுத்து வச்சிட்டு வர வேண்டியது. கும்பிட்டு இருக்கும்ல. என்ன பொம்பளை பிள்ளை நீ எப்படி பொழைப்பியோ? எப்படி பொழைப்பேனோ அப்படி சொல்லுங்க. பொழைக்கிறதுல பல வகையான பொழைப்பு இருக்குமா? நான் எப்பவும் சண்டைக்கு போக மாட்டேன். உன்னை கையை பிடிச்சி இழுத்தனா பக்கத்துல வாமா, இல்ல இப்படி முத்தம் கொடுத்தனா, இல்ல கீழே தள்ளி விட்டு மேலே ஏறி பாஞ்சனா. அப்படியா? கேவலம் பேசக்கூடாது. நான் ரொம்ப கோவக்காரன். அதை விட கோவக்காரி. நேத்து 500 வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? 500 ரூபாய் ஒரே ஆள சமாளிச்சேன். எப்படி? விழுந்துட்டேன்ல. என்னைய விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. எப்பேற்பட்ட கோவக்காரன் அடிக்க வந்தாலும் சரி, கடைசி ஆயுதான் அவன் காலில் விழுகிறது தான். காலில் விழுந்துருவான். அம்மா விழுந்துனா மன்னிப்பாய் போயிரும்ல. நான் ஆடுனா ஆடுவேன், பாடுனா ஆடுவேன், ஓடுனா ஓடுவேன், உட்கார்ந்தா படுத்தா படுக்க மாட்டேன். உனக்காக ஒரு 4 கேள்விமா கேளுங்க. ஒரு பொட்டை கோழி முதல்ல கம்ப போடுவான், அப்புறம் சோளத்தை போடுவான். அது கம்ப திங்குமா சோள திங்குமா? கம்ப தாங்க திங்கும். ரெண்டுமே திங்காது. ஏன்? கண்ணு தெரியாது பொட்டை கோழி, மயிரில் திங்கும். அது பாட்டுல பொக்கு பொக்குன்னு அங்கிட்டே தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏங்க ஒரு நாய் ஒண்ணு கடிக்க போகுது எற திங்கிறதுக்கு. நீ இப்ப செவருமா? நான் செவரு. கடா நாய்க்கும் பொட்டை நாய்க்கும் என்ன வித்தியாசம்? கடா நாய்க்கு பொட்டை நாய்க்கு என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசம் இருக்குமா? என்ன வித்தியாசம்? என்னம்மா அப்படி இருக்க? கூப்பிடுறேன். வஃப் வா 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 வஃப் வஃப் வா 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 வஃப் வா 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 வா. உட்காரி முண்டை பேசாம. நாடகம் பக்கம் வந்தியா? நாடகம் அப்பயே ஏன் போல பக்கம் எடுக்கிறியா நீ? வஃப் ஏனே நீ சோடியா நிக்கல, அது ஒத்தையா நிக்குது. நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. இதுகளுக்கு அதே எவ்வளவு பரவாயில்ல. இது